7ஆம் பாவம் கலத்தரஸ்தானத்தில் குரு இருப்பது நன்று. அதுலயும் சொல்லுவாங்க கேந்திர ஒரு தனித்த குரு இருக்கிறது தப்பு, அது இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து கர்மா, அதான் சொன்ன சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா உள்ளது உள்ளவாறு பார்த்து மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் பார்க்கக்கூடிய அந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். எந்த குருங்கிறது சுப கிரகம். அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதையும் வளர்ப்பார், எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதையும் இன்னுமே வளர்ப்பார். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கிற லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்துல குரு இருந்தா என்ன வருதோ அதே தான் லக்னத்தை பார்வதும் பண்ணும். புரியுதுங்களா? உங்களோட வட்டாரங்கள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் இத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டிருக்கும். எங்க போனாலும் எனக்கு ஆள் இருக்கும். அவனுக்கு நல்ல நண்பர்களா இருப்பாங்க, ரொம்ப பாப்புலரா இருப்பாரு. பார்ட்டிக்கு அவன் வந்தாதான் அந்த அந்த ஃபங்க்ஷனே களைகட்டும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கள 7ஆம் பாவம் ரொம்ப சோசியலா இருப்பாங்க, சோசியலைசிங்கா இருப்பாங்க. அப்புறம் அவர் 3ஆம் பாவங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது, 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானத்தையும் பார்க்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நல்லாவே முயற்சி பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. என்ன எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு போயிட்டே இருக்கான் சார். எப்படி சார் முடியுதுன்னா அவன் பாசிட்டிவ் மைண்டட் பர்சன் சார் அப்படிம்பாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. அவன் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிறப்போ இதுல என்ன கத்துக்கிட்டோன்னு தான் பார்ப்பானோ ஒழிய ஐயோ இப்படி ஆயிட்டமே விழுந்துட்டோமே இப்படியே போய் ஒரு டிப்ரெஷன்ல போக மாட்டான். அடுத்தடுத்து போயிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து குரு லக்னத்துல சம்மந்தப்படணும். லக்னத்துல ஒரு பாவ கிரகமா சனி ராகு இருந்தாலும் குரு பார்த்தால் தப்பிச்சுப்பான், இல்லைன்னா டல் ஆயிடுவான், கிரிமினல் விஷயத்துல போய் மாட்டிப்பான். ஸோ குரு பார்க்குறப்போ அருமையான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே குரு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்னத்துக்கு என்னவா வராரு பொறுத்து அந்த குரு திசை வேலை செய்யும். அது இதையும் குழப்பிக்கூடாது. ஸோ அதனால 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அருமையான விஷயம்தான். ஜாதகர் வந்து சோஷியல் லைஃப்ல இருப்பார். ஏன் மிகப்பெரிய ஃபேமஸான பர்சனாலிட்டி எம்ஜிஆர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்க்குற அவர் குருச்சந்திர யோகமா பார்த்துச்சு. ஏன்னா லக்னத்தை லக்னம் எந்த அளவுக்கு திருட்பலமாகவும் ஒளியா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஃபேமஸா வர முடியும். லக்னமே இருள்தன்மையா இருக்கு. இருள்தன்மைன்னா என்ன? பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கு சார். இங்க சுப கிரகத்துக்கு லக்னத்துக்கு சம்மதமே இல்லையே. அட்லீஸ்ட் லக்னத்துல பாவகிரகம் இருந்தாலும் லக்னாதிபதியாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். லக்னாதிபதியுமே ஒண்ணுமே இல்லை சார். லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து பாவகிரகத்தோடய மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து யாரோடய பேச மாட்டாரு. ஆமா சார், அவர் என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது சார். அப்படி அது மாதிரி பர்சனாலிட்டியில அப்படிதான். அதனால இதுதான் 7ஆம் இடத்துக்கு குரு, விச் இஸ் வெரி குட். ஆக்சுவலி 8ல் குரு. எகேன் 6ஆம் வீட்டுக்கு நான் என்ன பலன் சொன்னேன்னா அதே தான் 8க்கு. அது வேற மாதிரி ஒரு காம்போல. 6ங்கிறது என்ன சொன்னா அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல அது பீப்புள் வர்றது, அது வந்து நிறைய பேசணும். 8ங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுஷ்க்கு முதல் தீர்க்கம். இருக்கக்கூடிய இடத்தை வளர்க்கக்கூடிய கிரகமாகிய குரு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 8ஐ குறிக்கக்கூடிய ஆயுஷ் தீர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது 2ஆம் இடம். உங்களோட பங்குதாரர் மனைவிக்கு 2ஆம் இடம். உங்க மனைவிக்கு தனஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. அப்படிங்கிறப்ப உங்க மனைவி மூலமா இன்கம் வர்றது, ஒர்க்கிங் பீப்புளா இருப்பாங்க, ஒர்க்கிங் பர்சனா இருப்பாங்க. பங்குதாரர் மூலமா உங்களுக்கு காசு வரும், அவன் நல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஸ்டாக் மார்க்கெட்டு, வெளிநாட்டுல போய் ஜெயிக்கிறது, டாலர் டிஃபரன்ஸ்ல போய் சம்பாதிக்கிறது, கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஓசிச்சு மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற மாதிரி கடுமையா ஹார்ட் ஏர்ன் மணியா இல்லாம கொஞ்சம் அப்படி எப்படி சம்பாதிக்கிறது சார். எப்படியே தெரியல சார், ஏதோ மூலமா சம்பாதிச்சுட்டு அவன் எப்பவுமே லக்ஸுரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் சார். ஏதோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா அவன் இல்லை சார். ஒரு வருஷம் அவன் கேட்டீங்கன்னா நான் மாசத்துக்கு ஒரு ஆர்டர் தான் பண்ணுவேன், ஆனா பெரிய ஆர்டரா பண்ணிடுவேன், பெரிய புரோக்கரேஜா பண்ணிடுவேன், ஏன்னா கான்டாக்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படிமா. ஸோ அந்த 8ஆம் பாவமே பார்த்தீங்கன்னா அன்ஏர்ன்ட் இன்கம், அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய லாபங்கள், அது மாதிரி விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள், டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், மறைமுகமாக சில விஷயங்கள், லாட்ரி, ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங், இது எல்லாமே 8ல வலுக்காரவன் போவே மாட்டான். உள்ள 8ல வலுக்கிறவன் தேடி தேடி போவான். கர்மா அவனை தேடி தான் வரும், அவனுக்கு தான் ஃபோன் கால் வரும். அது மாதிரி விஷயங்கள். அது 8 மோசமா இருக்குது. 8ல சனி சாகு சம்மந்தப்பட்டு சுபகிரகத்தின் தாக்கமே இல்லாம 8ஆம் வீட்டு அதிபதியும் மோசமா இருக்கே சார் அப்படின்னா ஸ்கேம்ல மாட்டிப்போம். ஸ்கேம்ல மாட்டிட்டான் சார். இப்போ நிறைய ஊர்ல டிஜிட்டல் ஸ்கேம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இவங்க போய் மாத்தி அந்த டைம்ல போய் அப்செட் ஆகி அந்த 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுக்திகள் வரும் பொழுது இறையாயும் போடுவார். ஒரு அசிங்கமான சந்திக்கிற மாதிரி அதிக கேவலம், வம்பு வழக்கு எல்லாமே நடக்கக்கூடியது. ஊர் விட்டு ஓடி போறது, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிறது, இது எல்லாமே 8ஆம் பாவம் பாவத்துமா இருக்கும் பொழுது. இதே சுபத்துவமா இருக்கும் பொழுது சார் அவனுக்கு என்ன சார் எங்க மச்சனே தெரியல அப்படிங்கிற மாதிரி. 9ல் குரு. 9ல் குருக்கிறது அற்புதம். ஏன்னா 9ங்கிறது எகைன் திருவோணஸ்தானம். 5ஆம் வீட்டுல இருக்கிறது என்ன பலன் சொன்னோம்னா அது கூட ஒரு சின்ன திருகோணமா, இது பெருந்திருகோணம் 9. ஸோ அதுல குரு இருந்து பார்த்தா அதே மாதிரி லக்னத்தை பார்ப்பார். பாருங்க எப்படி ஜோதிடம் வருது. 5ஆம் வீட்டுல ஏன் 5, 9ல குரு சுபகிரகம் இருந்தா நல்லதுன்னா குரு 5ஆம் வீட்டுல லக்னத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடங்கிற புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது குழந்தைகள்னால மேன்மை,
முயற்சி செய்து செய்து தானே வந்து அவரை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி லக்னத்தை பார்த்து கெட்ட வழியில போகாமல் நல்ல பேரும் புகழும், அந்த துறையில அவனுக்கு எப்பவுமே நல்ல நேம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த குருவே அந்த லக்னத்துக்கு லக்ன சுபராவும் வந்து விட்டார், இயற்கை சுபராவும் இருக்கிறார், லக்ன சுபராவும் வந்து விட்டார். அதாவது குருக்கு பிடித்த லக்னமாகிய செவ்வாய் லக்னமாகிய விருச்சிகம், மேஷம், கடகம், சிம்மம், இது மாதிரி 4 அந்த பிடித்த கிரகத்தின் லக்னமா வந்துருச்சு. அவரோட ஓன் லக்னமாகிய தனுசு மீனமா இருந்தாலும் லக்னாதிபதியாக வருகிறார். இது மாதிரி 6 லக்னமா இருக்கும் பொழுது கேட்கவே வேண்டாம் சார், அவங்க வேற லெவல்ல இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க, கொடுத்து வச்ச மகராசனா இருக்காங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். 9ஆம் இருக்கிறதுல வந்து ஆன்மீக எண்ணத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள். அதே மாதிரி 10ல் குரு, 10ல் குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுல வந்து 2-3 மாறுபாடான கருத்துக்கள் இருக்கு. 10ல் குரு பதியை கெடுப்பான், பதிவை கெடுப்பான, கேந்திராதிபதி தோஷம், சுப 10ல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல என்ன ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்தோட குரு பார்க்குற இடம் தான் ஒண்ணுமே அதிகமா வலுப்பெறணும்னு நம்ம பேசணும். ஸோ குரு 10ல இருக்கும் பொழுது அவர் எப்படி மாற போகணும்னா, நம்ம ஒரு வியாபாரத்துல ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு ட்ரேடிங் பண்றோம், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றோங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சரி வராது. ஏன்னா 10ல குரு இருக்கும் பொழுது ஒரு குருமார் போடக்கூடிய அமைப்பு தான் வருதே ஒழிய, அவர் வந்து ஒரு கன்சல்டிங் மூலமாகவோ ஒரு ஆர்டினரி பொசிஷன், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பொசிஷனு, ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ல போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். ஆனா லக்ன அந்த குருவே வந்து லக்னத்துக்கு சுபரா வரும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனா லக்னத்துக்கு அவயோக கிரகமாக இருக்கிறது துலா லக்னம், ரிஷப லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு சுபரும் இல்லை பவரும் இல்லாத ஒரு நடுத்தரமான ஒரு லக்ன ஒரு விஷயமாக வருகிறது. மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு வந்து அது ஆதிபத்திய விசேஷம் இல்லாம பாதகாதிபதியாக வருகிறது. ஸோ அது மாதிரி லக்னத்துக்கெல்லாம் கொஞ்சம் நன்மைகள் பயக்காமல் டூ மச் ஜென்டில்மேன், அது மாதிரி ஒரு லக்னத்துக்கு குரு 10ல இருந்து குரு தசை வரும் பொழுது, சார் நம்ம யாரையும் நம்பி ஏமாந்துட்டீங்களா? ஆமா சார், எனக்கு வந்து இந்த ஆளுமை இல்லை, ஆட்களை மிரட்டி வேலை வாங்குறது இதெல்லாம் வரும். ஏன்னா குருங்கிற சுபகிரகம் சாஃப்டா தான் இருப்பாங்க. ஸோ அதுல கொஞ்சம் ஆமா சார், நீங்க வந்து ஒரு கன்சல்டிங் மூலம் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கா, நீங்க எப்படி அறிவுவீங்க, இப்போ எப்படி நான் அஸ்ட்ராலஜில வந்து என்னோட அனுபவத்தை வித்து நான் வந்து ஒரு கன்சல்டிங் மூலம் பண்றேனோ அது மாதிரி நீங்க பண்ணுங்க, ஆடிட்டரிங் பண்ணுங்க, அக்கௌண்டிங் பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்களுடைய. நான் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றேன், ஒரு யூனிட் வச்சிருக்கிறேன், 50 பேர்த்து வச்சு வேலை பண்றேன்னா உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அப்புறம் இப்போ சூரியனுங்கிற தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்குது, 10ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதா எல்லாம் பார்த்துதான் சொல்லணும் ஜாதகத்துல, ஒன்ன வேற ஆன்சர் கிடையாது. ஸோ அது மாதிரி கொடுக்கும். பட் 10ஆம் இடத்துக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். தன விஷயத்துக்கு எகேன் குட், தொழில் மூலமாக கொஞ்சம் சம்பாதிக்கிறது, கோச்சிங் சென்டர், 10ஆம் வீட்டுல குரு சம்மந்தப்படுறதுனால கோச்சிங் சென்டர், சொல்லிக் கொடுக்கும் வேலை, பேங்கிங் செக்டார் 2ஆம் இடத்துல குரு இது சேர்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ல இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும், 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். ஃபினான்ஷியல், ஐஆர்எஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், சூரியனும் வலுத்து 10ஆம் இடத்துல அரசு உத்தியோகம் கிடைக்குது, குருவும் பார்த்தீங்கன்னா 2க்கு சம்மந்தப்படுதுன்னா, சார் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு நான் எதுல போகலாம் சார் அப்படின்னாங்கன்னா, நீங்க ரெவன்யூ, இன்கம் டேக்ஸ், இது மாதிரி ஐஆர்எஸ் அது மாதிரி போனோம்னா, ஆமா சார் எனக்கு அது மாதிரி தான் என்ன இருக்குன்னா அப்படிதான் வரும். அதான் கர்மா காமிக்குது. பேங்கிங், கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் பேங்க்ல மேனேஜர் ஆகுறது, பேங்க் ஜாப் போறது, அதுக்கு எல்லாமே குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம உதவும். 11ல் குரு, 17ல குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது, மூத்த சகோதர சகோதரிகள் பாவத்துக்கு நல்லது. ஏன்னா குரு இருக்கும் வீட்டை வளர்ப்பார், பார்க்கக்கூடிய இருக்க வீட்டையும் வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால 11 இருக்க குரு வந்து 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ 5ஆம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதே சமயத்துல முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த குடும்ப விஷயங்கள், குழந்தை விஷயங்கள் நல்லா இருக்கும், ஒரு குடும்பஸ்தனா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், ஃபேமிலியில கொஞ்சம் நல்லா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குருவே வந்து உங்க லக்னத்துக்கு எது மாதிரி ஒரு கிரகம் இல்ல எந்த மாதிரி அமைப்புல இருக்குது, நட்பு வீட்டுல இருக்குதா, பகை வீட்டுல இருக்குதா, நீச்சமா இருக்கா, உச்சமா இருக்காங்கிற பொறுத்து பலன்கள் இருக்கு. பொதுவா பார்க்கும்போது 11ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கிறது நல்லது. ஏன்னா 11ஆம் பாவம் அருமையான ஒரு வீடு. 11 சொன்னீங்க, ஆனா அங்க வந்துட்டு இப்போ சகோதர சகோதரிகள்னால ஒரு ஆதாயம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் தான் குறிக்கிறது 11ஆம் இடம். ஸோ மூத்த குரு வந்து 11 இருக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயங்கள் தான் இருக்கும், தப்பான ஒரு விஷயங்கள் இல்லை. அந்த ஒரு பாவத்தை வச்சு 11ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு, செவ்வாய் எப்படி இருக்காருலாம் வச்சு பார்க்கணும். பட் 11ல குரு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். லாபங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், விரயங்கள் கம்மியாகவும் லாபங்கள் அதிகமாகவும், ஜாதகரே கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிற மைண்ட் இருக்குவார். இதுல எனக்கு என்னன்னு கேட்பாரு ஃபர்ஸ்ட். 11ஆம் பாவத்துல வந்து ஒரு நல்ல கிரகம் இருக்கும் பொழுது
அவருக்கு வந்து பொழைக்க தெரிஞ்சவன் சொல்லுவோம். நல்ல ஒரு நபர் இருக்கக்கூடிய அமைப்பு. இதே வந்து வேற மாற ஒரு பாவத்துக்கு, அதாவது குரு 11ல இருக்கிறதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது 12. குடுக்கல் வாங்கல் அப்படி இப்படி இருக்கிறது. அவன் உண்மையிலேயே செலவு பண்றானா, சம்பாதிக்கிறானா, என்ன இந்த ரொட்டேஷன் பண்றான், வண்டி இவ்வளவு இதுல லக்ஸுரியில போறானா, கடன்ல வண்டி ஓடுதா, அல்லது எவ்வளவு சுயமா சம்பாதிச்சதா, ஒண்ணுமே யார் பாக்குறவங்களுக்கு பிடிக்காத இருக்க அமைப்பு தான் 12ல குரு இருக்கிறது. குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும், டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கும், சம்பாதிக்கிறானா விடுறானா இருக்கும், லோன் மூலமா சம்பாதிக்கிறது, விரயம் அதிகமா இருக்கு, விரயங்களும் அதிகமா இருக்கும், செலவும் பயங்கரமா இருக்கும், வருமானமும் அதிகமா இருக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது, கடன் நேரடிமா சார், கடன் கடன் கடன். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருந்து நேரம் யாரை பாக்குறாரு, 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப அவனுக்கு கடன் தேடி வரும், பேங்க்கார சேர்ந்து விழுவாங்க. அத ஒரு படத்துல சொன்ன மாதிரி, என்னப்பா பேங்க் கடனுக்கு நம்ம இப்படி அலையிறோம்னா, உடுமச்சான் அவரு வந்து நமக்காக அலைய வரல அப்படிங்கிற மாதிரி. இவர்கிட்ட பகிர்ந்துட்டோம்னா அவர் கண்டுக்க மாட்டார். இவர் ஒரு ரொட்டேஷன்ல பண்ணிட்டே இருப்பார், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, அது மாதிரி விஷயம். அதே ஒரு குரு வந்து அந்த லக்கணத்துக்கு சுப கிரகமாக ஒரு 10,000 வாங்க போனா அதுல ஒரு 20,000 கிடைக்கும். அவர் வட்டி கொடுக்கறதுக்குலாம் யோசிக்க மாட்டாருங்க, அது மாதிரி இருக்கும். அது 10ஆம் பாவம் நல்லா இருக்கும் பொழுது அது மூலமா ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. எல்லாமே லக்னம் ஜாதக அமைப்பு தான், தசாபுக்தி அமைப்பு தான். ஆனா நம்ம இந்த குரு என்ன பண்றாருன்னு பார்க்கும் பொழுது, குடுக்கல் வாங்கல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்புகள், ஸ்டாக் மார்க்கெட், டபுளிங், அவாலா, அது மாதிரி ஒரு நேர்கதியான ஒரு தொழிலா இல்லாமல் இது மாதிரி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ மெத்தடு இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதையே தான் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட். ஆனா எத்தனை தொழில் இருக்குது, நீங்க அதையே பண்ணா இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்க அமைப்பு, அதுல நல்ல ஜாதகம் நல்ல அமைப்பு, அதுல வெற்றியும் பெறுவாங்க, தப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து குரு இருக்கும் வீட்டை வளர்க்கும் போது அதே சமயத்துல பார்க்கும் வீட்டையும் வளர்க்கக்கூடிய, அது 7ஆம் பார்வையா அதிகமான வளர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இத்தனை ஒரு தாக்கங்கள் நம்ம முக்கியம். ஒரு ஜாதகம் நம்ம முதல் பார்க்கும் பொழுது குரு எங்க இருக்காருன்னா முதல்ல ஒரு ஜோதிடர் பார்க்கணும், அப்புறம் தான் லக்னத்துக்குள்ள வரணும், லக்னாதிபதி எப்படி இருக்காரு எல்லாமே பார்க்கணும். முதல் குரு எங்க இருக்காருன்னா, குரு ஒரு 4 கிரகத்தை 3 கிரகத்தை பார்த்துட்டாருன்னா பரவாயில்ல, 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்த்துட்டாருன்னா பரவாயில்ல. குரு 9 கிரகத்தையும் அந்த மீதி இருக்கிற 8 கிரகத்தையும் பார்க்கல சார், எல்லாம் எம்டி பாக்ஸை தான் பாக்குறாரு, காலி கட்டத்தை தான் பாக்குறாருன்னா ஒரு படி கம்மி தான். ஏன்னா குரு திருஷ்டி எந்த கிரகத்துக்கு கிடைக்குதோ அந்த கிரகத்தின் காரத்துவம் மூலமாக நீங்க மேன்மை வருவீங்கிறது ஒரு பேசிக்கான இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜியோட பிரின்சிபல். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ குரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளானட். சூப்பர் தான், சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லிருந்தீங்க. அதுவும் அந்த பார்வையில சொல்லிருந்தீங்களா, அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த பார்வையோட சிச்சுவேஷன் தெரியாது, என்னென்ன எப்படி கெட்டு போயிருக்கிறது வந்து எப்படி ஒளி தத்துவமா அந்த குரு வந்து எப்படி பாக்குறாரு, அதனால அந்த கிரகத்துக்கு என்ன நேரிடுது அப்படின்னு அருமையாக சொன்னீங்க. ஸோ இதை கண்டினியூவா சீரிஸ் பண்ணலாம் தான் இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் சார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணியின் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.